துணியை துவைத்து வெளுத்து மனிதனை மிடுக்காக வாழ வழிவகுக்கும் சலவை தொழிலாளர்கள் வாழ்க்கை இன்று பரிதாப நிலையில் உள்ளது. திருவாரூரில் அவர்களுடைய தொழிலுக்கு ஆதாரமாக இருக்கும் ஓடம்போக்கி ஆறு ஆகாய தாமரை செடி கொடிகள் படர்ந்து ஆறு என்ற சுவடே தெரியாத அளவிற்கு காணப்படுகிறது. மாசடைந்து கிடக்கும் ஆற்றால் பாதிக்கப்பட்டிருக்கும் சலவை தொழிலாளர்களின் அவல நிலையை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆள் பாதி ஆடை பாதி என்பது பழமொழி. ஒரு மனிதரின் தோற்றத்தில் பாதியை அவர் அணியும் ஆடை எடுத்துச் சொல்கிறது. இதற்கு ஏற்ப மனிதர்களை இந்த சமுதாயத்திற்கு மிடுக்காக வைத்திருப்பதில் சலவை தொழிலாளர்களின் பங்கும் முக்கியமானதாக உள்ளது. அடிமேல் அடி வாங்கி தேய்ந்து கிடக்கும் சலவைகள் போல துயருற்று கிடக்கிறது திருவாரூர் பகுதி சலவை தொழிலாளர்கள் நிலை. திருவாரூர் நெய்விளக்குத்தோப்பு தெருவில் ஓடம்போக்கி ஆற்றங்கரையோரம் வசித்து வருகின்றனர் 100க்கும் மேற்பட்ட சலவை தொழிலாளர் குடும்பங்கள். இவர்கள் அழுக்கை அகற்ற வெள்ளாவியில் வேக வைத்து துணிகளை வெளுத்த பின்னர் ஓடம்போக்கி ஆற்று நீரில் துவைத்து எடுத்து ஜவ்வரிசி கஞ்சியில் நனைத்து எடுத்து உலர வைத்து பின்னர் லாண்ட்ரி கடைகளுக்கு அனுப்பி வைக்கின்றனர். சலவை தொழிலாளர்களின் தொழிலுக்கு முக்கிய நீர் ஆதாரமாக இருந்து வரும் திருவாரூர் ஓடம்போக்கி ஆறு ஆகாய தாமரை செடி கொடிகள் படர்ந்து ஆறு என்ற சுவடே தெரியாத அளவிற்கு காணப்படுகிறது. குறிப்பிட்ட சில மாதங்கள் மட்டுமே ஆற்றில் தண்ணீர் வருவதால் ஆற்றங்கரையில் சிறு சிறு சிமெண்ட் தொட்டிகளை கட்டி அதன் அருகே போர்வெல் அமைத்து நீர் இறைத்து துணிகளை துவைத்து தங்களது தொழிலை மேற்கொண்டு வருகின்றனர் சலவை தொழிலாளர்கள். இருப்பினும் போர்வெல் மூலம் நிலைமையை ஓரளவு சரி செய்து கொள்ளலாம் என்று நினைத்தால் அதற்கும் தடையாக வந்து நிற்கிறது பாழாய்ப்போன மின்வெட்டு. அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டால் சவால் நிறைந்த வாழ்க்கையாக மாறியுள்ளது சலவை தொழிலாளர்களின் வாழ்க்கை. திருவாரூர் நகராட்சி பகுதியில் இந்த ஆற்றுல தூர் வர்றதே கிடையாது. காடு மாதிரி கிடக்கு. தண்ணி இல்லாமல் நாங்கள் சலவை தொழில் செய்கிறவங்க தொட்டில் அடிக்கிறோம். கரண்ட் இல்லாத நேரத்தில் ஆற்றுல அலச முடியாத சூழ்நிலை வருது. எங்களுக்கு வாழ்வாதாரமே இதுதான். இது தவிர திருவாரூர் நகரில் உள்ள குடியிருப்புகள், மருத்துவமனைகள், விடுதிகள், திருமண மண்டபங்கள் மற்றும் வணிக வளாகங்களில் இருந்து வெளியேறும் சாக்கடை கழிவுநீரும் செப்டிக் டேங்க் வெளியேறும் மல கழிவுநீரும் ஓடம்போக்கி ஆற்றில் கலப்பதால் சலவை தொழிலாளர்கள் பல்வேறு இன்னல்களை சந்திக்க வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மாசடைந்த ஓடம்போக்கி ஆற்றின் நீரால் பல்வேறு சரும நோய்களுக்கு உள்ளாகி அவதியுற்று வருகின்றனர். நாங்கள் சலவை வேலை தான் பார்த்துட்டு இருப்போம். அதிகமாக இதில் செடி கிடக்கிறனால அள்ளும்போது கை கால்லாம் ரொம்ப தேமல் விழுந்துருது. அங்கேயும் கரண்ட் தண்ணி இல்லாதனால வேலை பார்க்க முடியல. இதில் தான் அதிகமாக வேலை பார்க்குறோம். செடி அதிகமாக ஆயிடுது. இதை தூர் வாரவும் மாட்டேங்கிறாங்க. கேட்டால் தூர் வாரன்னு கணக்கு மட்டும் சொல்கிறாங்க. அதிகமாக இதிலேயே பழங்கிட்டு இருக்கனால எங்கள் கை கால்லாம் அலர்ஜி மாதிரி ஆயிடுது. இது பார்த்தாதுன்னு எங்கள் பிள்ளைங்களுக்கும் வந்துடுது. ஃபுல்லாக கழிவு சாக்கடை பூரா இதில் தான் இறங்குது. அதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுத்து இது பண்ண மாட்டுறாங்க. தமிழக முதலமைச்சர் தொடங்கி திருவாரூர் நகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் என பலதரப்பட்ட அரசு அதிகாரிகளிடம் புகார் மனு வழங்கியும் இதுவரை எந்தவித தீர்வும் காணப்படவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் சலவை தொழிலாளர்கள். எனவே உடனடியாக ஓடம்போக்கி ஆற்றினை தூர்வாரியும் திருவாரூர் நகர் பகுதியில் இருந்து ஆற்றில் கலந்து வரும் கழிவுநீர், மல கழிவுநீரை தடுத்து நிறுத்தவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெங்காய தாமரை ஆற்றுல இருக்கனால துவைச்சி காலையெல்லாம் புண்ணு. எங்களுக்கு தொழிலே தான். 10 வயசுல தொழில் செய்கிறேன். 65 வயசு ஆகுது. இது வரைக்கும் எந்த நடவடிக்கைகள் எடுக்கலை கவர்மெண்ட்ல இருந்து. நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்களுக்கு இந்த மீனவருக்கு மாதிரி மழை நேரத்துக்கு ஒரு நிவாரணம் கொடுங்க. மேலும் மழைக்காலங்களில் அழுக்கு துணிகளை துவைத்து உலர வைக்க முடியாததால் இக்காலகட்டத்தில் வேலைவாய்ப்பு இன்றி அவர்கள் தவித்து வருகின்றனர். எனவே மீனவ சமுதாய குடும்பங்களுக்கு அரசு நிவாரணம் வழங்குவதை போன்று தங்களுக்கும் மழைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் சலவை தொழிலாளர்கள். இலவச மின்சாரம் வழங்க வேண்டும், கல்வி வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை, இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்டவையும் அவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது.
அவல நிலையில் உள்ள தங்கள் வாழ்வில் ஒளியேற்ற திருவாரூர் ஓடம்போக்கி ஆற்றை தூர்வாரி ஆற்று தண்ணீர் மாசுபடுவதை தடுக்க அரசு முன்வர வேண்டும் என்பதே சலவை தொழிலாளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.